அப்ப நீங்க ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கு. ஷைத்தான் அதை வேலையை செய்து கொண்டுதான் இருப்பான். இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு உள்ளே புகுவார்கள். பார்த்தீர்களா, மதுஹபை சார்ந்தல் எங்கேயாவது சண்டை இருக்கா, எங்கேயாவது பிரச்சனை இருக்கா, இங்க பாருங்க ஒன்னாங்க 9 ஆயிட்டாங்க 10 ஆயிட்டாங்க, நாங்க தான் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்வார்கள். ஆனா அவங்க உண்மையிலேயே ஒற்றுமையாக இருக்கிறார்களா இல்லையா? திருக்குர்ஆன் அழகாக சொல்லுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல முஷ்ரிக்கீன்கள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா அல்லாஹ் சொல்லுகிறான் தஹ்சபுஹும் ஜமீஆ, எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி உனக்கு நீ நினைப்ப, குலூபுஹும் ஷத்தா, அவர்களுடைய உள்ளங்கள் வேறுபட்டு இருக்கின்றன. பாசுஹும் பைனஹும் ஷதீத், அவர்களுக்கு இடையில் பொறாமையும் விரோதமும் கடுமையாக இருக்கிறது. வெளியே காட்டிக்கிறாம என்ன செய்தான் இருந்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் மத்தியில் பயங்கர வெறுப்புணர்வு அவர்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. எப்படி இருக்கிறது? அவரிடத்தில் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்களே ஆனால், மதுகு சார்ந்த புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்களானால் கண்டிப்பாக அதில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் அந்த அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இப்போ ஹனஃபி மதுஹபிலே மிக முக்கியமான ஒரு நூல் ஹிதாயா, மதரசாக்கள்லாம் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறாங்க. 4 பாகத்தை கொண்டது. நாங்கள்லாம் படித்திருக்கிறோம். எந்த பக்கத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பக்கம் இருக்கு. அபு ஹனீஃபா ஒன்னு சொன்னால் அவருடைய மாணவர் முகமது இன்னொன்னை சொல்வார். முகமது ஒன்னை சொன்னாரே ஆனால் அவருடைய இன்னொரு மாணவர் அபு யூசுப் இன்னொன்னை சொல்வார். 3 பேருமே ஒரு கருத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அதே ஹனஃபி மதுஹபை சார்ந்த ஜுஃபர் என்பவர் அதுக்கு மாற்றமா சொல்லுவார். கிலாஃபன் லி ஜுஃபர், ஜுஃபர் இமாமுக்கு மாற்றமாக. இப்படி 1 2 அல்ல, ஏராளமான சட்டங்களில் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்து அவர்கள் நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த இறை தூதர்கள் நேரான வழி என்ன என்பதை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து தவறான வழிகளில் இருந்து மக்களை சீர்திருத்தி செம்மைப்படுத்தி நல்லவர்களாக மாற்றினார்கள். இந்த இறை தூதர்களுடைய பணி நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நிறைவடைந்து விடுகிறது. அவர்களுக்கு பிறகு எந்த இறை தூதர்களும் வரமாட்டார்கள் என்பதை திருமறை குர்ஆன் பல இடங்களில் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் இறை தூதர்களுடைய பணிகள் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு தேவையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்து சொன்ன போதிலும் அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகளுக்கு மாற்றமானவர்களாக, அதை மாற்றியவர்களாக நிறைய மக்கள் உருவாவார்கள் என்பதையும் நபிகளார் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த பணியை யார் செய்வது, யார் செய்ய வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு அழகுற எடுத்துரைக்கிறது. யாருக்கெல்லாம் சத்திய கொள்கை, சரியான மார்க்கம், சரியான சட்டம் தெரிகிறதோ அதை அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். தவறுகள் என்று தெரியுமானால் அதை யாருக்கெல்லாம் தவறு என்று தெரிகிறதோ அவர்கள் அதை திருத்தி அவர்களை சரிபடுத்த வேண்டும். நபிகளார் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் ரொம்ப சுருக்கமான வார்த்தையில் நமக்கு சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ஒரே ஒரு ஆயத்து, ஒரே ஒரு சிறிய ஒரு செய்தி இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். இப்போ எல்லா பொறுப்புகளும் இந்த உண்மையான கொள்கையை அறிந்தவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக திருமறை குர்ஆன் சொல்கிறது, வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் ஒரு கூட்டத்தினர்கள் நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாக, நல்லதை ஏவுபவர்களாக, தீயதை தடுப்பவர்களாக இருக்கட்டும், இவர்களே வெற்றியாளர்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. நபிமார்கள் வராவிட்டாலும் உங்களில் ஒரு குழுவினர்கள் முழுநேர பணியாக நல்லதை ஏவுபவர்களாக, தீயதை தடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டளை, இது போன்ற கருத்துள்ள பல வசனங்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த குர்ஆனுடைய வசனங்கள், இதனுடைய கருத்தில் உள்ள வசனங்கள், நபிமொழிகளை படித்திருந்த நாம் இந்த உண்மையான சத்திய கருத்துக்களை தமிழகத்தில் நாம் வீரியமாக ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்துரைத்திருக்கிறோம். அதற்காக அடி வாங்கியிருக்கிறோம், சொத்துக்களை இழந்திருக்கிறோம், உயிர்களை இழந்திருக்கிறோம். வீரியமான பணிகளை செய்து மக்களிடத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை திருக்குர்ஆனும்
அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறைகள் தான் என்பதை நாம் பதிய வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த பணிகள் காலம் செல்ல செல்ல நம்மிடத்தில் தொய்வடைந்து அதிலே ஆர்வம் காட்டாதவர்களாக பலர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த கொள்கையை வீரியமாக நாம் சொல்லி மக்களிடத்தில் எடுத்து சொன்ன நாம் சில மனிதர்களின் தவறுகளினால் நாம் என்ன செய்து விடுகிறோம்? இரண்டாக பிரிகிறோம், நான்காக பிரிந்து விடுகிறோம். நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து போவது நமக்கு ஒரு மன சோர்வை தந்து விடுகிறது, அதில் ஆர்வத்தை குறைத்து விடுகிறது. ஒரு சிலர்கள் முற்றிலுமாக அந்த பணியில் இருந்தே விலகி போய் விடுகிறார்கள். திருமறை குர்ஆன் நமக்கு இது தொடர்பாக என்ன வழிகாட்டுகிறது? கருத்து வேறுபாடுகள் வருமா வராதா? அனைவர்களும் ஒரே கருத்திலேயே இருந்து கொண்டேதான் இருப்பார்களா? இப்படி கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி நடக்க வேண்டும்? திருக்குர்ஆன் அழகாக நமக்கு சொல்கிறது. அமா கானன் நாசு இல்லா உம்மத்தம் வாஹிதா ஃபஹ்தலஃபு. இந்த மனித சமுதாயம் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். எல்லாம் ஒன்றா இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர் என்று அவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, குர்ஆன் சொல்கிறது. அப்போ இந்த கருத்து வேறுபாடுகளை அல்லாஹ் களைவதற்காகத்தான் இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஃபபாஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வ முன்திரீன். அல்லாஹு தஆலா நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவன் நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான். வன்ஸல மஅஹுல் கிதாப பில் ஹக். அவர்களோடு சத்தியமான வேதத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். எதற்கால் யஹ்குமா பைனன் நாஸி ஃபீ மஹ்தலஃபு ஃபீ. அவர்கள் எதிலே கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதை தீர்ப்பதற்காக இந்த வேதத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். கருத்து வேறுபாடு வரும், பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இதில் எது சரி என்பதை தீர்வு காண்பதற்கு நீங்கள் இந்த வேதத்தை உரசி பாருங்கள். இந்த வேதத்தின்படி யார் நடக்கிறார்களோ அதுதான் சரியான கருத்து, அந்த கருத்திலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த வேதத்தையும் இறை தூதர்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். திருக்குர்ஆன் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், ஃபஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நபிகளார் அவர்கள் அல்லாஹ்வுடைய கயிறு ஹப்லுல்லாஹி ஹுவல் குர்ஆன், அதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். இறைவனுடைய வேதத்தை நல்லா பற்றி பிடித்தீங்கன்னா அந்த கருத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? பிரிய மாட்டீர்கள். அந்த கருத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டே இருப்பீர்களே, ஆனால் உங்களிடத்திலே கருத்து வேறுபாடுகள் வராது. குர்ஆனுடைய அறிவுரைகளை எப்பொழுது நாம் மறக்கிறோமோ, குர்ஆனுடைய அறிவுரைகளில் இருந்து நாம் எப்போது விலகி போகிறோமோ, அங்கே நம்மிடத்தில் கருத்து வேறுபாடு வரும். திருக்குர்ஆன் அழகாக சொல்கிறது. நசாரா கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா பகைமையையும் அதே போல வெறுப்புணர்வையும் மறுமை நாள் வரையிலேயும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக வேண்டி? அலம்மா நசு ஹல்லன் மிம்மா திக்ரு பிஹி ஃபஅக்வைனா பைனஹுமுல் அதாவத வல் பக்லா இலா யௌமில் கியாமா. நாம் அவர்களுக்கு சொன்ன அறிவுரைகளில் ஒன்றை, ஒரு பகுதியை அவர்கள் மறந்தபோது அவர்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் மறுமை நாள் வரையிலேயும் நாம் ஏற்படுத்தி விட்டோம். எதுக்காண்டி அல்லாஹ் தஆலா அந்த கருத்து வேறுபாடை உள்ள கொண்டு வர்றான்? குரோதத்தை ஏன் கொண்டு வருகிறான்? பிரச்சனையை ஏன் அல்லாஹ் தஆலா கொண்டு வருகிறான்னா, இறைவனுடைய வேதத்தில் உள்ள அவன் சொன்ன அந்த அறிவுரைகளை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஒரு சிலதை மட்டும் எடுத்துக்கொள்வது, ஒரு சிலதை அவர்கள் விட்டு விட்டார்கள். அதன் காரணத்தினால் நசாராக்களுக்கு மத்தியிலே பகைமை உணர்வை மறுமை நாள் வரையிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ இந்த கருத்து வேறுபாடு என்பது இருக்கிறதே, சிலருடைய பொறாமையின் காரணத்தினால், பதவி ஆசையின் காரணத்தினால், ஏதோ ஒரு காரணத்தினால் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எங்கே கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைவர்களும் ஒற்றுமையாக இருப்பான்னா, இறைவனின் பேரருள் யாருக்கு கிடைக்கும்? அவங்களுக்கு மட்டும்தான். லா யஸாலூன முக்தலிஃபீன இல்லா மன் ரஹிம ரப்புக். உம்முடைய இறைவன் யாருக்கு அருள் செய்தானோ, ரஹமத் செய்தானோ அவர்களை தவிர மற்ற எல்லாரும் கருத்து வேறுபாடில் இருந்து கொண்டே இருப்பார்கள். இறைவனுடைய அந்த பேரருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையின்படி நான் நடப்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்கும், கருத்து வேறுபாடுகள் வராது. அதில் கொஞ்சம் மறைந்து விட்டாலும், ஷைத்தான் அங்கே உள்ளே நுழைந்து விட்டாலும்
உங்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருக்கும், வந்துகிட்டே தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எல்லாருக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டு. எங்கிருந்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்து இன்று வரையிலையும் உலகம் அறிகின்ற வரையிலையும் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் இருப்பார்கள். நீங்க அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகளை பற்றி சொல்லுகிறார். வத்லு அலைஹிம் நபா இப்னை ஆதம். ஆதமுடைய 2 பிள்ளைகளினுடைய செய்திகளை பற்றி இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஓதி காட்டுங்க. இந்த 2 பேரை பற்றியும் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ஒருவருடைய அந்த குர்பான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், ஒருவர் இதை அல்லாஹ் தஆலா ஏற்கவில்லை. உடனே 2 பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு, சண்டை ஏற்பட்டது. அல்லாஹ் யாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் சொல்லுகிறான், ஏற்றுக்கொண்டவனை பார்த்து லாக்துல் அன்னக், உன்னை நான் கொலை செய்வேன். ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள், உன்னை நான் கொலை செய்வேன். அப்போ அந்த நல்ல மனிதர் சொல்கிறார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். சும்மா ஏனோ தானாண்டு அல்லாஹ்வுக்கு செய்கிறதெல்லாம் அல்லாஹ் ஏற்க மாட்டான். இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு பயந்து செய்தால்தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அங்கே அவர் சொல்லுகிறார். மீறியும் அவரை கொலை செய்து அவரை எப்படி அடக்கம் செய்வதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா காகத்தை அனுப்பி, இதெல்லாம் நான் வரலாறுகளை திருக்குர்ஆன்ல நம்ம படித்திருக்கிறோம். அங்கேயே 2 பேருக்குள்ள சண்டை பிரச்சனை உருவாயிடுச்சு. அடுத்து மிகச்சிறந்த நபி, மிகச்சிறந்த வரலாறு என்று சொல்கிறானே சூரத்துல் யூசுப், அஹ்சனுல் கஸஸ் என்று சொல்கிறானே அழகிய வரலாறு, அதை படித்து பாருங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான். அவருடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மீது மிகப்பெரிய பொறாமையின் காரணத்தினால் இக்துலு யூசுப் அவ் இத்ருஹு, யூசுஃபை கொலை செய்யுங்கள் அல்லது தூக்கி எறிந்து விடுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியிலே பெரிய ஒரு கருத்து வேறுபாடு பண்ணி கிணத்துல தூக்கி போட்டார்கள் என்ற வரலாறையும் நாம் பார்க்கிறோம். அப்படி ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் அது தொடர்ச்சியாக வந்து கொண்டு தான் இருக்கு. ஷைத்தான் அதை வேலையை செய்து கொண்டு தான் இருப்பான். இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு உள்ளே புகுவார்கள், பார்த்தீர்களா மதுஹபை சார்ந்தல் எங்கேயாவது சண்டை இருக்கா, எங்கேயாவது பிரச்சனை இருக்கா, இங்கே பாருங்க ஒன்றாங்க 9 ஆகிட்டாங்க 10 ஆகிட்டாங்க, நாங்கள் தான் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்வார்கள். ஆனால் அவங்க உண்மையிலேயே ஒற்றுமையாக இருக்கிறார்களா இல்லையா? திருக்குர்ஆன் அழகாக சொல்லுகிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஷ்ரிக்கீன்கள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் சொல்லுகிறான் தஹ்சபுஹும் ஜமீஆ, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி உனக்கு நீ நினைப்ப. குலூபுஹும் ஷத்தா, அவர்களுடைய உள்ளங்கள் வேறுபட்டு இருக்கின்றன. பாசுஹும் பைனஹும் ஷதீத், அவர்களுக்கிடையில் பொறாமையும் விரோதமும் கடுமையாக இருக்கிறது. வெளியே காட்டிக்கிறாம என்ன செய்தான் இருந்து கொண்டு இருக்கிறான். எல்லாருக்கும் மத்தியில் பயங்கர வெறுப்புணர்வு அவர்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. எப்படி இருக்கிறது? அவரிடத்தில் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்களே ஆனால், மதுகு சார்ந்த புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்களானால் கண்டிப்பாக அதில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் அந்த அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இப்போ ஹனஃபி மதுஹபிலே மிக முக்கியமான ஒரு நூல் ஹிதாயா, மதரசாக்கள்லாம் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறாங்க, 4 பாகத்தை கொண்டது, நாங்கள்லாம் படித்திருக்கிறோம். அதில் போய் நீங்கள் படித்து பாருங்கள், எந்த பக்கத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பக்கம் இருக்க. அபு ஹனிஃபா ஒன்று சொன்னால் அவருடைய மாணவர் முகமது இன்னொன்னை சொல்வார், முகமது ஒன்றை சொன்னாரேயானால் அவருடைய இன்னொரு மாணவர் அபு யூசுப் இன்னொன்னை சொல்வார். 3 பேருமே ஒரு கருத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அதே ஹனஃபி மதுஹபை சார்ந்த ஜுஃபர் என்பவர் அதுக்கு மாற்றமாக சொல்வார், ஹிலாஃபன் லி ஜுஃபர், ஜுஃபர் இமாமுக்கு மாற்றமாக. இப்படி 1, 2 அல்ல, ஏராளமான சட்டங்களில் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. உதாரணத்துக்கு ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல் மாவுல் முஸ்தாமல், பயன்படுத்தப்பட்ட தண்ணீர். நம்ம ஒரு வாளியில் தண்ணீர் இருக்குது, அதில் ஒளி செஞ்சிட்டோம். நீங்கள் ஒருவர் ஒளி செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த தண்ணீரை நான் ஒளி செய்வதற்கு மற்றவர்கள் பயன்படுத்தலாமா? இப்போ இது பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் பயன்படுத்துவதற்கு அனுமதியா இல்லையா? நீ அந்த புத்தகத்துடைய முகம்மது சொல்வார், தாஹிருன் கைரு தஹூர், இந்த தண்ணி சுத்தம், ஆனால் அது சுத்தப்படுத்தாது. அது சுத்தம்தான், ஆனால் ஒளி செஞ்சு உங்களை தூய்மைப்படுத்தாது. இது அபு ஹனீஃபாவினுடைய ஒரு கருத்துமாகும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அபு யூசுப் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த தண்ணியை பற்றி? இது நஜிசுன்,
இது அசுத்தம். இப்படியும் அபூ ஹனீஃபா சொல்லியிருக்கிறார். அபூ ஹனீஃபாவுடைய இன்னொரு அறிவிப்புல நஜிசுன் கலீலத்து, ரொம்ப மோசமான ஒரு நஜிசு. இதுல 2 பேர் கருத்து சொன்னா பரவாயில்லை. அபூ ஹனீஃபாவை என்ன சொல்கிறார்? ஒரு கருத்தின்படி தூய்மை, ஆனால் அது தூய்மை ஆக்காது, சுத்தம் ஆனால் சுத்தம் செய்யாது. இன்னும் இதே அபூ ஹனீஃபா இன்னொன்று என்ன சொல்கிறார்? இல்லை இல்லை இது நஜிசு அப்படின்னு சொல்லி அவர் பெயரிலேயே அவர் சொன்ன கருத்தே நேர்முரண். சுத்தம் என்று ஒரு இடத்தில் சொல்கிறார், இன்னொரு அறிவிப்பில் பார்த்தோம்னா நஜிஸ் என்று சொல்கிறார். இதெல்லாம் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க, இதையெல்லாம் நமக்கு படித்து கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் என்று பாருங்க. ஒரு இதிலேயே ஒரே கருத்துல பல கருத்து வேறுபாடு, அதிலேயே ஒருவருடைய கருத்து என்ன என்பதிலேயும் கருத்து வேறுபாடு. இப்படி ஏராளமான சட்டங்கள் அவர்களுக்கு இடையில் என்ன செய்கிறது இருக்கிறது. ஷாஃபி மதுஹபை நீங்கள் எடுத்து பாருங்க. அத்தஹியாத்தில் விரல் அசைப்பது, விரல் அசைக்கணுமா அசைக்கக்கூடாது, அசைப்பதில் உள்ள கருத்து என்னன்னா 3 கருத்து அதில் இருக்கிறது. விரலை அசைப்பது மக்ரூஹ். ஒரு ஆள் விரலை அசைச்சான்னா அது வெறுக்கப்பட்டது. அப்படி அசைச்சிட்டான்னா தொழுகை பாத்திலாகாது, வீணா போகாது, ஒரு கருத்து. 2வது கருத்து என்னன்னா தஹரீம், ஹராம், செய்யவே கூடாது. 3வது கருத்து அறிஞர்கள்ட்ட அவங்க 3வது கருத்து யுஸ்தஹப்பு தஹரீகுஹா, அந்த விரலை அசைப்பது முஸ்தஹப்பாகும், விருப்பத்திற்குரியப்பட்டதாகும், விருப்பத்திற்குரியது, சிறந்தது, விரலை அசைக்கணும். இதே ஷாஃபி மதுஹபை சார்ந்த அபு தய்யிப், அபு தாஹிர், இன்னும் ஆஹரூன், இன்னும் பலர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏன் அடி சொல்லியிருக்காங்கன்னா, வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரஅய்துஹு யுஹர்ரிகுஹா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஆள்காட்டி விரலை அசைப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ்ல இருக்கிறனால இதை அடிப்படையாக வைத்து ஒரு சில அறிஞர்கள் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் முஸ்தஹப் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஷாஃபி மதுஹபின் பிரசித்தி பெற்ற நூலான இமாம் நவவி அவர்களின் நூலான அல் மஜ்மூ ஷரஹுல் முஹzzப், அந்த நூலில் எழுதப்பட்டது. இப்போ ஷாஃபி மதுஹபினுடைய அறிஞரின் கருத்து என்ன? ஒரு ஆள் மக்ரூங்கிறாரு, ஒரு ஆள் ஹராம்ங்கிறாரு, ஒரு ஆள் முஸ்தஹப்ங்கிறாரு. ஒரே காரியத்தை 3 விதமான ஃபத்வாக்கள். இதே இமாம் ஷாஃபி அவர்கள் எப்படி எல்லாம் செய்தியை சொல்லியிருக்காரு? உங்களுக்கு பிரபலியமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, ஷாஃபி இமாமுடைய கருத்தில் கதீம் என்று ஒன்று இருக்குது, ஜதீத் என்று ஒன்று இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் சொன்ன ஒரு சட்டம், புதிதாக சொன்ன ஒரு சட்டம். ஆரம்பத்தில் ஒரு சட்டத்தை சொல்லிட்டு பின்னாடி யோசித்து பார்த்து மற்ற செய்திகள் கிடைச்ச உடனே அதை மாற்றிட்டாரு. அப்போ எதை எடுக்கணும்? பிற்காலத்தில் இமாம் ஷாஃபி சொன்ன அந்த ஜதீத், புதிதாக சொன்ன அந்த கருத்தின்படி தான் சட்டம் சொல்லப்படணும். ஆனால் அதுலேயும் விதிவிலக்கு இருக்கிறது. அவர் புதிதாக சொன்ன சட்டத்தை விட கதீம், பழைய காலத்தில் சொல்லப்பட்ட அந்த சட்டத்தின்படி பல விஷயங்களில் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் என்று எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை கருத்து வேறுபாடுன்னு பாருங்கள். சரி, இதெல்லாம் புத்தகத்தில் உள்ளது. ஊரில் எப்படி எல்லாம் இருக்கிறது, கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதா? ஒவ்வொரு ஊர்லேயும் ஏன் ஹனஃபி பள்ளியாசல், ஷாஃபி பள்ளியாசல்னு எழுதுனீங்க? ஏன் 2 பள்ளியாசல் கட்டினீங்க? ஒரே பள்ளியாசல் போதும் தானே, எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒற்றுமை தானே, ஒரே பள்ளியாசல் கட்டி இருக்க வேண்டியதானே? ஏன் ஒரு ஷாஃபி ஒரு ஹனஃபி என்றும்? ஒவ்வொருவருக்கும் ஏன் தொழுகை நேரம் மாறுகிறது? அவ்வல் வக்து ஷாஃபிக்கு ஒன்றாக இருக்கிறது, ஹனஃபிக்கு ஏன் ஒன்றாக இருக்கிறது? தொழுகின்ற பொழுது, இரவு தொழுகை தொழுகின்ற பொழுது ஷாஃபி மதுஹபை பின்பற்றி தொழக்கூடிய ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் ஏன் வித்ரு தொழுகையில் தனியாக ஓடி போயிடுறாங்க? எத்தனை கருத்து வேறுபாடுகள். ஆரம்ப காலத்தில் ஷாஃபி மதுஹபை சார்ந்த ஹனஃபிக்கு பொண்ணு கொடுப்பாங்களா, பொண்ணு எடுப்பார்களாண்டா? எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஹலாலுங்கிறாங்க, ஒரு ஆளுக்கு ஹராமுங்கிறாங்க. எத்தனை விதமான கருத்து வேறுபாடுகள் நிறைந்து இருக்கிறது. இவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆக கருத்து வேறுபாடு. நம்ம கருத்து வேறுபாடு அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் 1% கூட இருக்காது. இல்லை, தமிழில் ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள், சல்லடை ஊசியை பார்த்து கேட்டதா, ஊசி என்ன உனக்கு ஓட்டையாக இருக்குது அப்படின்னு. சல்லடையில் பூரா ஓட்டையாக இருக்குது, இது கேலி பண்ணுகிறதா, ஊசியை என்ன உனக்கு ஒரு ஓட்டை இருக்குது, குறை இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மை பார்த்து கேட்கிறார்கள். அவர்களுடைய அந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தீர்கள் என்றால் நிறைய ஏராளம் இருக்கு. கருத்து வேறுபாடுகள் என்பது கண்டிப்பாக உலகம் முழுவதிலேயும் இருக்கக்கூடிய ஒன்று. நபித்தோழருடைய காலத்தில் இருந்தே சட்டங்களிலும் சரி, கொள்கையிலும் சரி, எத்தனை விதமான கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறது. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக சஹீஹ் முஸ்லிமில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், சாத் இப்னு அபி வக்காஸ் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அந்த நபி தோழர் இருக்காரு, அவங்கள பள்ளியாசலில் வைத்து தொலை வைங்க. அங்கே மக்கள் எல்லாம் வந்து பள்ளியாசலில் எப்படி ஜனாசா வைப்பது என்று மறுக்கிறாங்க, கூடாது என்று சொல்கிறாங்க. இப்போ ஆயிஷா நாயகி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். மா அஸ்ரா மா நசி அன்னாஸ், மக்கள் எதை மறந்து விட்டார்களோ அந்த விஷயத்தில் ஏன் அவசரம் காட்டுகிறார்கள். மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைல் பின் பைலா இல்லா ஃபில் மஸ்ஜித். சுஹைல் பின் பைலா என்ற நபித்தோழருக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளியாசலில் வைத்து தான் தொலைவித்தார்கள். இது உங்களுக்கு தெரியுமே, மறந்து விட்டு ஏன் இதை கூடாது என்று சொல்கிறீர்கள். ஒரு சட்ட பிரச்சனை, ஜனாசா தொழுகை பள்ளியில் வைக்கலாமா, வைத்து தொலை வைக்கலாமா, தொலை வைக்கக்கூடாதா என்றால் நபித்தோழர்களும் அங்கே இருக்கிறாங்க. அதனால் ஆயிஷா நாயகி உங்களுக்கு மறந்து விட்ட ஒன்று மறந்துட்டீங்க, நபிகளாருடைய காலத்தில் இப்படித்தான் நடந்து என்று சொன்னார். நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, அந்த நபித்தோழர்கள் மறுக்கிறார்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஆயிஷா நாயகி அவர்கள் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் நடந்திருக்கிறது, அங்கே வைங்க என்று அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒரு சட்ட பிரச்சனைகளில் இது மாதிரி வந்திருக்கிறது. கொள்கை ரீதியில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் 2.5 வருட காலங்கள் தான் ஏறத்தாழ ஆட்சி செய்திருக்கிறார். அதில் நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார். சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், கஃபர மன் கஃபர மினல் அரப். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரபு குலங்களில் காஃபிராக கூடியவர்கள் சிலர் காஃபிராகி போட்டார், இஸ்லாத்தை விட்டு போயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நபிகளாரிடத்தில் பாடம் பயின்ற பலர்கள் இஸ்லாத்தை விட்டு குஃப்ரியத்துக்கு போய்விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கின்ற பொழுது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் வந்தவுடன் ஒரு குரூப் அப்படியே என்ன செய்கிறது, போகுது, இஸ்லாத்தை விட்டு போகுது. இன்னொரு குரூப் என்ன செய்கிறார்கள், இல்லை அல்லாஹுவை நாங்கள் வணங்கி கொண்டிருப்போம், ஆனால் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. தொழுகையெல்லாம் ஓகே, ரசூல்லா காலத்தில் வரதான் ஜக்காத்துலாம், இப்போம்லாம் ஜக்காத் என்பது கிடையாது. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யார் மன் ஃபர்ரக பைனஸ் ஸலாத்தி வஸ் ஸக்கா, தொழுகையையும் ஜக்காத்தையும் எவன் பிரித்து காட்டுவானோ, இது வேற அது வேற என்று சொல்வானோ அவனுக்கு எதிராகவும் நான் போர் செய்வேன். ஃபைன்ன ஸகாத்த ஹக்குல் மால், இந்த ஜக்காத் என்பது செல்வத்தில் உள்ள கடமை, கண்டிப்பாக கொடுக்கணும். வல்லாஹி லவ் மனஊனி அனாகன் கானியு அத்தூனஹா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகாத்தல்துஹும் அலா மனஇஹா. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் ஒரு ஒட்டகத்தை ஜக்காத்தாக கொடுத்து வந்து என்னுடைய காலத்தில் அந்த ஒரு ஒட்டகம்தான் தரமாட்டேன் என்று சொன்னாலும் அவனுக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகிறதுன்னு பாருங்க. இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ஒன்று ஜக்காத். இஸ்லாத்தை நபிகளாருடன் இருந்தவர்கள், கொடுத்து வந்தவர்கள் அங்கே என்ன செய்கிறார், பெரிய கருத்து வேறுபாடுக்கு மாறுகிறார்கள். ஜக்காத்தை நான் கொடுக்க மாட்டேன், தொழுவேன், அப்படி ஏதாவது பேசினாய் என்று சொன்னால் உனக்கு எதிராக நான் போர் செய்வேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே சொன்னார்கள். இதை விடவும் பெரிய கொடுமை, பயங்கர பெரிய பிரச்சனை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய காலத்தில் நடந்திருக்கிறது. முசைலமா என்ற ஒருவன் இருந்தார், தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டு இருந்தார். அவன் எந்த குலத்தை சார்ந்தவன்னா பனு ஹனீஃபா குலத்தை சார்ந்தவன். பனு ஹனீஃபாங்கிறவங்க ஆரம்பத்தில் நபிகளாரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரிவினர்கள். சுமாமா இப்னு அசால் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நீங்கள் புகாரியில் படித்திருப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமாமாவிலேருந்து அவரை கைதியாக பிடித்து வந்து மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் கட்டி வைத்தாங்க. கட்டி வைத்து 3 நாட்கள் அவர் அங்கே கைதியாக இருக்கிறார். ரசூல்லமா இந்த கையா சுமாமா, சுமாமாவை எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மட்டும்தான் கேட்டாங்க. 3 நாட்களுக்கு பிறகு ரசூல்லா அத்லிகு சுமாமா, சுமாமாவில் விடுங்க, அவர் போட்டுட்டாங்க. 3 நாட்கள் இருந்தவர் அங்கே இருப்பதையெல்லாம் கவனித்து பார்க்கிறார், நபிகளாரின் நடவடிக்கையை பார்க்கிறார், நபித்தோழர்களை பார்க்கிறார். பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள குட்டையில் போய் குளிச்சுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டு அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்து, இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் தான் இருந்துச்சு, ஆனால் இன்று உலகத்திலேயே எனக்கு பிடித்த மார்க்கம் இஸ்லாம் தான் சொன்னார். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மதீனாவை தான் இருந்துச்சு, இன்று உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு மதீனா தான். உலகத்திலேயே பிடிக்காத ஒரு முகம் இருக்கிறது என்று சொன்னால் முகமதுடைய முகம்தான் இருந்தது, இன்று
உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு முகம் என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு யமாமாவில் இருந்து ஒரு கோதுமை இதாவது மக்காவுக்கு செல்லண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனுமதி இல்லாமல் போகாதுன்னார். அந்த பனு ஹனீஃபா கோத்திரத்தை சார்ந்த அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. முசைலமத்துல் கஸாப் அந்த பொய்யன் தன்னை நபி என்று சொல்லுகிறான். அவர்களுக்கு பின்னால் எவ்வளவு பேர்கள் இருந்தார்கள்? அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை எதிர்த்து ஒரு போர் இதை அனுப்புகிறார். இக்ரிமா இப்னு அபி ஜஹல், அபு ஜஹலுடைய மகன் இக்ரிமா அவர்கள் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. அவங்களும் ஷர்ஹபில் இப்னு ஹசனா அப்படிங்கிற 2 பேரையும் தலைமையில் ஒரு படையை அனுப்பி அவனை கொல்றதுக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, லம் யகுமா பனி ஹனீஃபா கூட்டத்துக்கு முன்னால் இவர்களால் நிற்க முடியவில்லை. ஏன்னால் அன்னகும் அவர்கள் எவ்வளவு இருந்தார்கள்னா நஹவி 40 அல்ஃபா 40,000 நபர்கள் ஏறத்தாழ அந்த படைகளில் இருந்திருக்கிறார். ஒருத்தர் இல்லை, 2 பேர்கள் இல்லை, 3 நபர்கள் இல்லை, எத்தனை பேர்கள்னா 40,000 பேர்கள் முஸ்லிம்களாக இருந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்று இருந்தவர்கள். அவர்கள் எவன் பின்னால் போய்விட்டார்கள்? தன்னை நபி என்று சொல்ல முசைலமாவுக்கு பின்னால் போய்விட்டார்கள். இவங்க 2 பேரும் இவருடைய படைகளினால் அவர்களை தாக்கு பிடிக்க முடியவில்லை. பிறகுதான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் போய் வெற்றி கண்டார்கள். இது வரலாறு நமக்கு சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய பிரிவினை என்று பாருங்கள். ஒரு கூட்டம் எந்த பகுதிகளுக்கு மொத்தமாக போய்விட்டது என்று பாருங்கள். இப்படி மொத்தமாக நம்ம போய்விட்டதின் காரணத்தினால் அந்த கொள்கை தவறானது என்று நம்ம முடிவு செய்ய மாட்டோம். அபூபக்கர் சித்திக் அவர்கள் இருந்த அந்த கொள்கை, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த அந்த கொள்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற வரையிலேயும் சரியாக இருந்தது. அதற்கு பிறகு 2-3ஆக பிரிந்தது. எனவே நபிகளார் காட்டிய அந்த கொள்கை தவறு, எனவே அதை நான் சொல்ல மாட்டேன், அதை பேச மாட்டேன், அதுக்கு அர்ப்பணியும் செய்ய மாட்டேன் என்று நாம் சொல்வோமா? நபிகளார் அழகா சொன்னார்கள். புகாரில் நீங்கள் எடுத்து பாருங்கள், லா தர்ஜிஉ பாதி லுல்லாலன் யல்ரிபு பாலுக்கும் பாலா. நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் எனக்கு பின்னால் வழிகெடுத்து போகக்கூடியவர்களாகவும், யல்ரிபு ரிகாப பாலின் உங்களில் சிலருடைய கழுத்தை வெட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஆகி போய்விடாதீர்கள். வழிகெட்டு போய் ஒருத்தரை வெட்டக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள். நம்ம கொள்கையில் இருக்கக்கூடிய 2 பேரை அடித்துக்கிட்டா நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது, எவ்வளோ பெரிய மன வேதனை ஏற்படுகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் பயின்றவர்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவர் மற்றவருடைய கழுத்தை வெற்ற மாதிரி வழியேற்றவர்களாக போயிடாதீங்க என்று. ஆனால் அப்படி நடந்தது. அதனால தான் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்கள் யார்? மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக வந்து கொண்டார்கள். அதே மாதிரி சிஃபீன் போர்க்களங்கள் யாருக்கும் நடந்தது. அதிலே கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் யார்? மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? 2 பேருமே நபி தோழர்கள் தானே. அதே மாதிரி ஜமல் யுத்தம் நடந்தது, அது யாருக்கும் நடந்தது. இவையெல்லாம் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். எல்லா நபி தோழர்கள் நபிகளாரிடத்தில் பாடம் பயின்றவர்கள் தான். அவர்கள்ட்டையும் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தது. அதன் காரணத்தினால் அந்த கொள்கை தப்புன்னு வராது. அவர்கள் ஏதாவது ஒரு காரணங்களாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காட்டங்களை நாம் சந்திக்கக்கூடிய நேரத்தில் கருத்து வேறுபாடே வராமல் இருக்கணும். இருப்பது சிறந்தது, அது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனாலும் மனிதனுடைய உள்ளங்கள் பலதரப்பட்டதாக இருக்கு. இப்படியே கருத்து வேறுபாடுகள் நிறைய பேர்கள் இருப்பாங்க. இதுக்கு வேணாலும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதன் காரணத்தினால் உண்மையான கொள்கையாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸில் இருந்து நாம் விலகவும் கூடாது, அந்த பிரச்சாரத்தை விட்டுவிடவும் கூடாது. இது மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் எப்படி காட்டி தந்தார்களோ, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடியுங்கள், அந்த வேதத்தின் உள்ளபடி நீங்கள் நடங்கள், அப்படி நடக்கும்போது ஒற்றுமை உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னார்களோ, அதுபோன்று இதுபோன்ற காலகட்டங்களில் திருமறை குர்ஆனுடைய வசனங்களின்படி நடக்க அல்லாஹ் புரிவார்.